இந்த இடத்துல ஃபித்னா என்று சொன்னால் என்ன என்று சுருக்கமாக மார்க்க ரீதியாக ஃபித்னா என்றா என்ன, மொழி ரீதியாக அல்ல. மொழி ரீதியாக ஃபித்னா என்று சொன்னால் சோதனை. மொழி ரீதியாக ஃபித்னா என்று சொன்னால் சோதனை. மார்க்க ரீதியாக ஃபித்னா என்றால் என்ன அப்படி என்றால், உங்களது மார்க்கத்துடைய உறுதித்தன்மையை எதுவெல்லாம் குழப்புமோ அதெல்லாம் ஃபித்னா. உங்களது மார்க்கத்துடைய உறுதித்தன்மையை எதெல்லாம் குழப்பத்தில் ஆழ்த்துமோ அவைகள் எல்லாமே மார்க்க அடிப்படையில் என்ன, ஃபித்னா என்று அர்த்தம். ஃபித்னா என்று அர்த்தம். குர்ஆனும் சுன்னாவும் இதை அதாவது சோதனை என்ற அடிப்படையிலையும் யூஸ் பண்ணிக்குது. குர்ஆனும் சுன்னாவும் சோதனை என்கின்ற அடிப்படையில் என்ன செஞ்சுக்குது, யூஸ் பண்ணிருக்கு. சோதனை அதாவது மனிதர்களுக்கான ஒரு இக்திபார் அப்படி என்கின்ற அடிப்படையிலையும் குர்ஆனும் சுன்னாவும் யூஸ் பண்ணுது. அது மொழி அர்த்தத்தில். இன்னொரு ஃபித்னா என்ன என்று சொன்னால், மார்க்கத்தை எதெல்லாம் உங்களுக்கு குழப்புமோ, அதாவது எந்த விஷயங்கள் எல்லாம் திசை திருப்புமோ, உங்களோட உறுதித்தன்மையை குலைக்குமோ அதுக்கு பேர் என்ன, ஃபித்னா. இதுக்கு அர்த்தம் இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உங்களது மனைவிமார்களும் உங்களது சொத்துக்கள் அதே போல பிள்ளைகள் எல்லாமே ஃபித்னான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு அர்த்தம் அந்த பெண் அந்த மனைவி உங்களை குழப்பணும்னு அர்த்தம் அல்ல. குழப்பத்தில் ஆழ்த்தாது விட்டாலும், அவங்களாக அதை செய்யாது விட்டாலும் அது என்ன, ஃபித்னா. நீங்க எதுவும் செய்யல, அவங்களும் எதுவும் செய்யல, ஆனா நீங்க என்ன செய்றீங்க, குழம்பி போனீங்க நீங்க மார்க்கத்தில் உறுதித்தன்மையில, இப்ப நீங்க ஃபித்னா. எனவே ஃபித்னாவுக்குரிய காரியம் மோசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதுல நாம ஃபித்னா ஆகிறோமோ அது மோசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹராமாக இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. எதனால் நாங்கள் குழம்பி போகிறோமோ, எதனால் எங்கள் மார்க்கத்தன்மை குறைந்து விடுகிறதோ அது எப்படி இருக்கின்ற அவசியம் இல்லை, அது மோசமானதாக இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களோட உறுதித்தன்மை குலையுமாக இருந்தால் அது ஃபித்னா தான். எனவே மனைவிமார்கள் உங்களுக்கு ஃபித்னா என்று அல்லாஹ் தஆலா சொல்றதுக்கு காரணம், உங்களை தீன்ல டெய்லி குழப்பிக்கின்றது, நீங்க எதனால டென்ஷன் ஆகி திரிகிறதுக்கெல்லாம் காரணம். அவங்க சும்மா இருந்தாலும் நீ மார்க்கத்தில் ஃபித்னா ஆகுவாய். என்ன காரணம், மனைவி என்ற ஒரு காரணமாக வைத்து தான் ஒருத்தன் என்ன செய்யறான், ஹராத்தில் விழுறதும் வட்டியில் விழுறதும் தொழுகை பிந்துறதும் பல பல காரணங்கள் ஈடுபடுற. எதனால, நான் என்ன செய்யணும், ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கை வாழணும், ஃபெமிலி என்று ஆகிட்டா அது எதாகிறது, ஃபித்னா என்ற ஒரு பகுதிக்குள்ள என்ன செய்யறான், போறான். அதுக்காக வேண்டி பிள்ளைகளும் மனைவியும் சேர்ந்து டெய்லி வாப்பாவை ஃபித்னால போட்டுட்டிருக்கிற அர்த்தம் அல்ல. ஃபித்னான கூட தீனுடைய உறுதித்தன்மை அதை என்ன செய்யும், குலைக்கும். அப்ப எனவே புரிஞ்சுக்கணும், தீனுடைய உறுதித்தன்மையை எதெல்லாம் குறைக்குமோ அதுக்கு பேர் ஃபித்னா. அந்த ஃபித்னா அடிப்படையில் கெட்டதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது மோசமானதாக இருக்கும் இல்லை. எனவே இது மிக முக்கியம். எப்ப நம்ம கூடாது என்று சொல்லணும் என்றா, ஃபத்தானாக நாங்க மாறினா, நாங்க ஃபித்னாக்காரனாக மாறக்கூடாது. நாங்க அந்த ஃபித்னாவை கையில எடுத்து நாங்க குழப்புற வேலையில என்னது, அது கொண்டு ஒரு நிறுவனம் நடத்தி ஃபித்னாவை வேலை என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. இல்லாத வரைக்கும் ஃபித்னாண்டா இந்த ரெண்டையும் மிக முக்கியமான அடிப்படை என்னன்னா, எங்கள் உறுதித்தன்மையை, மார்க்கத்துடைய உறுதித்தன்மை இதெல்லாம் குலைக்க வேண்டும். இதெல்லாம் குலைக்குமோ அது ஃபித்னா. இரண்டாவது, ஃபித்னா அடிப்படையில் மோசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படையில் அது அதாவது ஃபித்னா மோசம் தான், அந்த ஃபித்னாவு எதனால் ஏற்படுதோ அது மோசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்க புரிஞ்சு கொள்வதற்கு இதுல இப்ப நான் சொல்ற இந்த முன்னுரை என் சொந்த முன்னுரை, ஒரு 10 நிமிஷம். ஏன்னா இவர் அரபு சமுதாயத்துக்கு பேசுறாரு. இந்த 10 நிமிஷம் முன்னுரை இல்லாம அதுல நான் என்ன செய்யல, போக முடியாது. அது இன்னும் பாடத்தில் உள்ள சப்ஜெக்ட்டுக்கு வரல. என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிரிச்சிக்கு என்ன செய்றாங்க, விளையாடிக்கிட்டு வராங்க. மிம்பர்ல இருந்து ரசூலுல்லாஹ் ஸ்பீச்சை கட் பண்ணிட்டு இறங்கி அந்த புள்ளையை எடுத்துட்டு மடியில வச்சுட்டு சொல்றாங்க, சதகல்லாஹ், அல்லாஹு தஆலா உண்மை உரைத்தான், உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஃபித்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உண்மை உரைத்தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நான் இப்போ உங்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தேன், இந்த பிள்ளைகளுக்கு என்னன்னா ஃபலம் அம்லிக் நஃப்சி, என்னால இறங்காம இருக்க முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியல, நான் இறங்கி பிள்ளை என்ன செஞ்சேன், எடுத்தேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஒரு மார்க்க விஷயம் செய்து கொண்டிருப்பதை அவரால் தொடர முடியாம போனதுக்கு காரணம், இந்த பிள்ளையை பார்த்த பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஒரு 50 நிமிஷம், இங்க ஒரு 50 செகண்ட், இங்க ஒரு 50 செகண்ட் தான் மனசு இருந்திருக்குது. அதனால ரசூலுல்லாஹ் அங்க இறங்கி புள்ளையை எடுத்துட்டு அல்லாஹு தஆலா உண்மை உரைத்தான் சொன்னாங்க. இதுல ஹசன் ரலியல்லாஹு மாசமானவரா இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசமானவரா? நடந்தது பள்ளிக்குள்ள. ஆனா ஃபித்னா ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு காரணம் என்னது, மனசு மார்க்கத்துல அந்த இடத்துல கொஞ்சம் மார்க்க விஷயத்தை ஈடுபடுத்துறதுக்கு என்ன செஞ்சது, அந்த பற்ற கொஞ்சம் குறைச்சுதா இல்லையா, குறைத்தது. எனவே ஃபித்னான்றது இதுதான். மனிதன் குழப்ப நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னிலா அத்ஹுலு ஃபிஸ்ஸலா, அந்த ஃபித்னான வார்த்தை அதில் பயன்படுத்தப்படல, ஆனால் அதை புரிஞ்சுக்கலாம். நான் தொழுகையில் நுழைவேன் என்ற நியத்தில் அதை உத்தியிலஹா,
நீட்டணும் என்ற இடத்துல தான் நுழைவேன். ஆனா அஸ்மஉ புகா அஸ்ஸபி, பிள்ளையுடைய சத்தத்தை பிள்ளைகள் அழுகிற சத்தத்தை கேட்பேன். அதே நேரம் தாய் வந்து எவ்வளவு அதுக்கு பதட்டப்படுவான்னு எனக்கு தெரியும். அதனால அத்தஜவ்வஸு ஃபீஹா, அந்த தொழுகையை நான் என்ன செஞ்சிடுறேன், சுருக்கி கொண்டு விடுகிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இங்க என்ன, தொழுகைக்கு வந்த உம்மா ஃபித்னாவா புள்ள ஃபித்னாவா, எது ஃபித்னா இல்ல. ஆனா தொழுகை இவருக்கு கண்டினியூ பண்ண இல்லாம போறதுக்கான காரணம் அந்த விரிவாக இதுதான். எனவே ஃபித்னா என்றது நம்ம நினைக்கிற மாதிரி என்னது, அது வந்து வெளியிருந்து ஆக மோசமான ஆள்கிட்ட தான் வரணும்ன்றது அல்ல. ஃபித்னான்ற சாதாரண ஆள்கிட்ட என்ன செய்யும், வரும். அதனால தான் அதாவது பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிக்குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஃபித்னா உண்டு. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஃபித்னா உண்டு. இங்க எப்படி மொழி நாசகார வேலை உண்டு எல்லாம் மொழிபெயர்க்கிறது இல்லை, குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஓ ஃபித்னத்து உம்மத்தி அல்மால், ஏன உம்மத்துற ஃபித்னா என்ன, சொத்து. என்ன ரசூலுல்லாஹ் சொத்து ஹராமா, சொத்து ஹராம் அல்ல, சொத்து சம்பாதிக்க சொல்லி இஸ்லாம் நிறைய வலியுறுத்துது. ஆனா அந்த ஃபித்னா நாம நினைச்சிடக்கூடாது எல்லைக்கு மீறி உழைச்சாதான் அது ஃபித்னா, அப்படி இல்லை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 100 ரியாலும் உங்களுக்கு ஃபித்னா தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய 100 ரியாலும் உங்களுக்கு ஃபித்னா தான். சர்வ சாதாரணமா உங்களை என்ன செய்யாது, குழப்பம். தொழுதுட்டிக்கிறோம், அப்படி பக்கத்தில் இருக்கிற 100 ரியால் பறந்து போச்சுன்னு வைங்களேன், அல்லாட சபீல்ல போதுன்னு இருப்போமா? நம்ம பிச்சைக்காரனுக்கு 1 ரியாலை மாத்தி கொடுத்துக்கிறோம், வணங்கிட்டா இந்த 100 ரியால் பறந்து போனா எப்படி இருக்கும்? அப்ப இறங்கி சலா தொழுகை என்ன செய்யும்னா, அது போகுதே என்று சொன்ன உடனே இந்த தொழுகை என்ன செய்யும், குழம்பும். பெரிய லொட்டாக அமௌண்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது பறந்தா இங்க மனசு என்ன செய்யும், பதறத்தான் செய்யும். பதறிச்சா அது உனக்கு ஃபித்னா அந்த இடத்துல. இப்ப நீ ஆட்பட்டது என்ன ஃபித்னா, இந்த வேலையை செஞ்சவனை யாராய்க்கலாம், சைத்தான் ஆகிக்கலாம். இதை எழுத்து விட்டு அவனோட தொழுகை சரியன்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஆனால் நீங்க குழப்பத்துக்குள்ளாரத்துக்கு பெரிய அமௌண்ட் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் அல்ல. அது வேணாம். உங்களோட பணத்தை விடுங்க, வீதியால போறீங்க, 1 ரியால கண்டுட்டீங்க, என்ன நினைப்போம், நமக்கே மத்த வேண்டு பணம் போயிடும், நம்ம குழம்புல. அன்னைக்கு ஒரு 100 200 ரியால் ஒரு 1000 ரியால் நின்றுவீங்களே, அநியாயமா ஒருத்தன் என்ன செஞ்சுக்கிறான், விடுபட்டு போயிருக்குது, இது அவனுக்கு வீணாக போகக்கூடாது, நம்ம ஏதாவது பாதுகாத்து கொடுப்போம். நம்ம பாதுகாக்க போறதும் இல்லை, அது பாதுகாக்கிறதுக்கு சந்தர்ப்பமும் இல்லை, நம்ம காண்ற இடமும் அப்படி. ஆனா மனசு என்ன செய்யும், 1 ரியாலை விட்டுட்டு போன மாதிரி 100 ரியாலை விட்டுட்டு போகிறது சொல்லாது, 200 200, அதாவது அதை எடுத்து பாதுகாப்பு மனசு சொல்லும். அப்ப எது எங்களை காப்பாற்ற அந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம், சலாமத்து, நம்ம இதை எடுத்து 1 வருஷமெல்லாம் அறிவிச்சுட்டெல்லாம் ஈக்க போறது இல்லை, அதனால போயிடுவோம்னு நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல நம்ம உறுதியை வரவழைச்சிக்கிட்டு போவோம். ஆனா மனசு என்ன செய்யும், இந்த சஞ்சலம் வந்தா, தடுமாற்றம் வந்தால், குழப்பம் வந்தா, அதுதான் ஃபித்னா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த பேர் என்ன, ஃபித்னா. அப்ப புரிஞ்சுக்கொள்ளணும், ஆள் மோசமா இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அது ஹலாலாக இருந்தாலும் நம்ம குழம்பினம் என்றால் அதுக்கு என்ன பேர், என்ன ஃபித்னா என்ற அர்த்தம். ஃபித்னா பண்றது வேற, அது கூடாதுன்ற பகுதி வேற. இயல்களே ஒருத்தர் வந்து இப்படி இருந்தால் அது ஃபித்னா தான். அவர் என்ன மாதிரி இருக்க, அவர் சாதாரணமாக இருந்தால் நம்ம குழம்பினோம்னா என்ன, அதுக்கு பேர் ஃபித்னா. இப்ப அது மாதிரி அல்ல, அதாவது இன்னும் பல விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். மனிதன் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொன்று சொன்னாங்க, மா தரக்து ஃபித்னதன் அதர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா, அதாவது நான் ஆண்களுக்கு மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு ஃபித்னாவாக பெண்களைத்தான் என்ன செய்கிறேன், விட்டு செல்கிறேன். அப்படின்னா என்ன, வேற ஆண்களுக்கு சொத்து சுகம் எல்லாவற்றையும் விட ஃபித்னா ரசூலாங்க அதுல தக்கீம் பண்றாங்க. எது ஃபர்ஸ்ட் லெவல்ல வரும், ஆண்களுக்கு சொத்து பெரிய பிரச்சனையா, பதவி பெரிய பிரச்சனையா, இது பிரச்சனையா, இது பிரச்சனையா, ரசூலாங்க என்ன சொல்றாங்க, முதலாவது எது, பெண் தான். முதல் கொலை எதுல நடந்தது, பெண் தான். அதுக்காக வேண்டி கொலை செய்யறது இவங்க, ஆசைப்படுறது இவங்க, குற்றவாளி யாரு, பெண்கள். எல்லாம் உங்களால தான், நீங்க எல்லாம் ஃபித்னா தான். ஆனா கொலை செஞ்சதும் சண்டை பிடிச்சதும் பிரச்சனை பட்டதும் இவர், அவங்க எதுவும் செய்யல. ஆனா அல்லாஹ் ரசூல் ஃபித்னான்னு சொல்லிட்டான், அதனால நீங்க வந்து என்னது, குழப்பக்காரன் அல்லாஹ் ரசூல் எங்க என்ன செய்யல, சொல்லல. நீங்க மார்க்கத்துல நிறைய குழம்பி போற இடமா அதுதான் என்ன செய்யும், இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க மார்க்கத்துல மிகவும் குழப்பம் அடைகிற இடமாக எது இருக்கும், இல்லை அதாவது அது ஆண்களுக்கு, அதாவது பெண்கள் இருப்பார்கள். பொதுவாக எல்லாருக்கும் பணம் இருக்கும், பொருளாதாரம். ஆனா ஆணுக்கு பெண் எடுத்தா அது என்ன, பெண் தான் ஆணுக்கு மிகப்பெரிய ஃபித்னா. மார்க்கம் குழம்பி போற இடம், ஒத்தன உறுதி தளர்கின்ற இடம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. எனவே இந்த ஃபித்னாவை நீங்க இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வந்துட்டீங்களா, இரண்டாவது அம்சம், இந்த ஃபித்னால வந்து பல விஷயங்கள் இருக்கு. பிரதானமான 2 விஷயம் என்னன்னு சொன்னால், ஒன்று உங்கள் மார்க்க உறுதித்தன்மை வணக்க வழிபாட்டில், அதை கடைபிடிப்பதில், அதை செயல்படுத்துவதில் என்ன செய்யறது, குளறுபடியாகிறது. உங்கள் மார்க்க உறுதித்தன்மை மார்க்கத்தை கடைபிடிப்பதில், அதை செயல்படுத்துவதில், அதை நடைமுறைப்படுத்துவதில், அதில் ஈடுபடுவதில் குறையாவது. இன்னொன்று என்னன்னா,
அதுல எல்லாம் சரியா இருப்பீங்க, கொள்கையில உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஃபித்னா வந்துடும். கொள்கையில உங்களுக்கு குழப்பம் வரும், இதுக்கு பேரு என்ன, ஃபித்னா. கொள்கையில உங்களுக்கு எங்க தடுமாற்றம் வருதோ, எந்த இடத்துல சிக்கல் வருதோ, அதுக்கு பேரு என்னது, ஃபித்னா. இன்னொரு பிரதானமான, ரெண்டு பிரதானமாக சொன்னேன். ஒன்று நடைமுறையில மனிதனுடைய அமல்கள்ல, பற்றுக்கள்ல, அந்த மார்க்கத்தை செயல்படுத்துற விதங்கள்ல வர்றது. இன்னொன்று அக்கீதாவுல ஒரு மனிதன் சுபஹா அதை அடையாளம் கண்டுவதில் வர்றது. இன்னொன்று என்ன அப்படி என்று சொன்னால், மனிதனுக்கு இந்த எப்படி வணக்க வழிபாடுகள் இதுகள்லாம் வருதோ, இதில் ஒரு பிரதானமான பகுதி ஒன்று இருக்குது. அது அந்த அதாவது இந்த ஃபித்னாவின் மூலம் ஒரு மனிதன் கொலை, சமூக துரோகங்கள்ல ஈடுபடுகின்ற இடத்துக்கு கொண்டு வரது. அப்படி வழங்கிங்க. அதாவது ஒருத்தன் ஃபித்னால மார்க்கத்தில் குழம்பி போய் தொழாம இருக்கிறான், நோன்பு வைக்காம இருக்கிறான், சுண்ண தொழாம இருக்கிறான், மார்க்கப்பட்டு இல்லாம இருக்கிறான் ஒரு பகுதி. இன்னொன்று உச்சகட்டம் என்ன, அந்த ஃபித்னால குழம்பி போய் பதவி, பட்டம் அல்லது வேறு வேறு விஷயங்கள் இன்னும் உள்ள காரணங்களுக்கு உட்படுதல், இந்த மாதிரி இடத்துக்கு வருது. இப்ப நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க, இரண்டு பகுதி, பிரதானமான இரண்டு பகுதி. ஒன்று ஃபித்னத்து ஷஹ்வா, இன்னொன்று ஃபித்னத்து சுபஹா. ஒன்று மனோ இச்சை, ஆசை, இந்த மாதிரி ஒருத்தன் மார்க்கப்பட்ட விஷயங்கள்ல அந்த இந்த விஷயங்கள்ல நடைமுறைப்படுத்துறது குறைகிறது. இன்னொன்று சுபஹான்றது சந்தேகம், மார்க்கத்துடைய கொள்கையில பிரச்சனைகள்ல வரக்கூடிய விஷயம். இதுல முதல் அம்சம் இருக்குது, முதல் அம்சத்துடைய விளைவுகளை வச்சு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று சாதாரணமானது, இன்னொன்று சமூக ரீதியானது. இன்னொன்று சமூக ரீதியான விளைவுகள் என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஒருவனுடைய ஆசை சாதாரணமான ஆசை, அவனுக்கும் அதோட அந்த எது ஃபித்னாவுக்கு காரணமாக அதோட முடிஞ்சிடும். பிரம்மாண்டமான ஆசையாகவோ அல்லது அதுக்கு வேறு வேறு காரணங்கள் இருந்தால் அது எதில் போய் முடியும், சண்டை, சச்சரவு, கொலை, கொள்ளை, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யும், போய் முடியும். இப்படி ஃபித்னாவுடைய பிரதானமான வகை ஷஹ்வா, சுபஹா. ஆசை, அடுத்தது சந்தேகம், ஐயங்கள், மாற்று குழப்பங்கள் நடத்தும், அந்த மாற்று விளக்கங்கள் நடத்தும். இது எல்லாத்துக்கும் பேர் என்ன, ஃபித்னா. இதுக்கெல்லாம் பேர் என்ன, ஃபித்னா. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஃபித்னாவை நபித்தோழர்கள் சிறந்த முறையில் விளங்கி வைத்திருந்தார்கள். நல்ல முறையில் இதுதான் ஃபித்னா அப்படின்னு விளங்கி வைத்திருந்தார்கள். அதுக்கான அதாவது ஒரு சில செய்திகளை பாருங்கள். இப்போ முதலாவதாக நாங்கள் சில குர்ஆன் வசனங்களை, இப்போ நான் சொன்ன ஃபித்னாவை நம்ம இங்கே மிக முக்கியமான நோக்கம் தஸீல். நம்ம சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள், அதை சப்ஜெக்டுகளை உங்களோட ஆள் மனதில் என்ன செய்யணும், அது வரி வரியாக அது பதியணும். அதாவது இதுதான் ஃபித்னா அப்படின்றால் இந்த ஸ்பீச்சை எடுக்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்லலையே. இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம வாழ்ற காலம் இப்போ ஃபித்னா ஃபேக்டரியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஃபித்னா ஃபேக்டரியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது இவர் சொல்றாரு எப்படின்னு சொன்னால், இந்த ஃபித்னா எப்படி ஆகிட்டேன்னு சொன்னா, ஒவ்வொரு சின்ன ஃபித்னாலிருந்தும் பெரிய ஃபித்னா உருவாகுது மட்டுமல்ல, ஃபித்னா இல்லாத இடத்துல ஃபித்னா பிறக்க வைக்கிறாங்கன்றார். ஒரு இடத்துல ஃபித்னாவே இல்லைன்னு வைங்களே, அங்க திடீர்னு ஒரு ஃபித்னா புதிய வடிவத்தில் என்ன செய்யுது, உருவாகுது. அதாவது மார்க்கெட்ல 4 பேர் அங்க என்ன செஞ்சிடறான், குழம்பி போயிடுறான். ஓ அப்படித்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி. எனவே இந்த எந்த அளவுக்கு ஆர்வம் இப்போ உண்டாகிட்டுன்னா, தத்தல்லு இலல் ஃபித்னா, ஃபித்னாவை பத்தி ஆர்வம் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு குழு பெரிய ஃபித்னால இருக்குது, இன்னொரு குழு சின்ன ஃபித்னால இருக்குது, இன்னொரு குழு சின்ன ஃபித்னா இல்லாத இடத்துல உருவாக்குற முயற்சியில் இருக்கு, இன்னொரு ஃபித்னா. இந்த 3ல கலந்து கொள்ளாத பாட்டிக்கு என்னன்னா, ஃபித்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆனதுன்னு தூரத்துல இருந்து என்ன செய்யறது, அதை பார்த்துட்டு இருக்கிறது. இப்படி வந்தா எப்படி இருக்கும், அப்படி வந்தா எப்படி இருக்கும். ஒரு அதாவது இந்த மூளை சில சிக்கல்களுக்கு அகப்பட்டுச்சுன்னு வைங்களே, அவ்வளவுதான். சில சிக்கலுக்குள்ள அகப்பட்டுச்சுன்னு இதை அகப்படுறதை நம்மளா தேடிக்க நிற்கிறது. இப்படி வந்தா எப்படி இருக்கும், அப்படி வந்தா எப்படி இருக்கும், இப்படி வந்தா எப்படி இருக்குன்னு ஒன்றில் சிக்கிடுவோம். சிக்கினா என்னது, அவ்வளவுதான். அதுக்கு பின்னால் 4 பேர் போயிட்டே இருப்பாங்க. இந்த சுபகத்தில் சொல்றேன், மார்க்க ரீதியா, கொள்கை ரீதியா வரக்கூடிய ஃபித்னா. இப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கொள்கை கேள்விப்படுறோம். மக்கள் என்ன செய்யறாங்க, மிச்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. கன்ஃபியூஸ் ஆன ஒரு சிச்சுவேஷனா இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபித்னா. இப்படி ஃபித்னாக்கள் வந்துட்டு நேரத்தில் இப்போ ஆக கடைசியாக முஸ்லீம் உலகத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கக்கூடிய ஃபித்னா என்ன, பொதுவாக எல்லாரும் இன்டர்நேஷனல் ஃபித்னா எது, ஐஎஸ்ஐஎஸ் பிரச்சனை. விளங்கிட்டா, ஐஎஸ்ஐஎஸ் பிரச்சனை தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கி கொண்டிருக்குது. எந்த அளவுக்கு நம்ம தமிழ் உலகத்தில் சவுண்ட் கேட்க, குறிப்பா இலங்கையில பெரிய சவுண்ட் கேட்குது. கேட்கிற அளவுல இந்த ஃபித்னா போய் எங்க சேர்ந்திருக்குது, உள்ளத்துல போய் சேர்ந்திருக்குது. இப்ப சேர்ந்தா இதனால பாதிக்கப்படுறது அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்திருந்த சமூகம், அவர்கள் பின்னால் உள்ள சமூகம், அந்த ஊர் சமூகம், அந்த நாடு எல்லாமே என்ன செய்யுது, இந்த ஃபித்னாக்களால் பாதிக்கப்படும். எனவே இது மார்க்க ரீதியான ஒரு குழப்பம். இது இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்த பிறகு தெளிவு காண்பதை விட பொதுவாக எந்த குழப்பமும் நம்மகிட்ட வரக்கூடாது, எந்த குழப்பமும் நமக்கு வரக்கூடாது. வராமல் இருப்பதற்கு ஒவ்வொரு கொள்கையா தனித்தனியா படிக்கிறன்றது வேற, பொதுவாகவே எந்த ஃபித்னா வரக்கூடாது என்பதற்கான அடிப்படைகளை தான் இந்த நூல் என்ன செய்யுது
சொல்லுது. அவருடைய ஸ்பீச் என்ன செய்யும் சொல்லும். நீங்க இப்படி நின்றுட்டீங்கன்னு சொன்னா எந்த ஃபித்னாக்குள்ள நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, விழ மாட்டீங்க. எந்த ஃபித்னா? கொள்கை ரீதியான ஃபித்னாக்குள்ள. மற்ற ஃபித்னாவை எவ்வளவு வழங்கினாலும் என்ன செய்யும், நமது மார்க்க பற்று தான் அதை நிறுத்தும். ஷஹ்வத் இச்சை ரீதியான ஃபித்னா இருக்குதே, அது எங்களுடைய ஈமானை நம்ம வளர்த்துக் கொள்ளணும். இங்க அகீதாவுடைய விளக்கத்தை என்ன செய்யணும், வளர்த்துக் கொள்ளணும். எப்படி இருக்கணும் என்றதுதான் இங்குள்ள மிக முக்கியமான விஷயம். இதுல இன்னொன்று புரிஞ்சுக்கொள்ளணும். தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத்தை ஒருத்தர் தெளிவா விளங்கி வச்சுக்கிறாரு. அவர் இந்த ஃபித்னால விழமாட்டான்னு நினைக்க கூடாது. அப்படி நம்மளை வச்சு நம்ம தௌஹீதுல் உலூஹியா படிக்காதான் இந்த ஃபித்னால விழுறதுக்கான காரணம். அதில் உள்ள எல்லாருமே தௌஹீதுல் உலூஹியா, ருபூபியா, அஸ்மா சிஃபாத் சரியா விளங்கின குரூப் தான் அங்க இருக்குது. எங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் வட்டத்தில் எல்லாம் யாரு உலூஹியா படிப்பிக்கிற பாட ஷரஹ் உஸூலு ஸலாதா விளங்கிட்டா. அங்க சிலபஸ் என்ன 3 அடிப்படைகள் என்று இங்க உள்ள சிலபஸை அங்க படிப்பதான் கிதாபு தௌஹீத் சிலபஸ் படிப்பிக்கிறாங்க அங்கேயும். எனவே நம்ம நினைச்சிடக்கூடாது கிதாபு தௌஹீதும் ஃபத்துல் மஜீதும் ஷரஹுல் உஸூலு ஸலாதாவும் முடிச்சோம்னா அது என்ன செஞ்சிடும், எங்களை ஃபித்னாலேருந்து காப்பாத்திர முடியும். அகீதாவுடைய ஒரு பகுதி அது, அகீதாவுடைய ஒரு பகுதி அது. இன்னொரு பகுதி இருக்குது அகீதாவுக்கு இன்னொரு பகுதிக்கு. அது என்ன, கொள்கை நம்பிக்கை சார்ந்த ஆரம்பம் தொடங்கும் கடைசி வரையான பகுதிகள் நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். இந்த பகுதிகள் உறுதியாக வந்தால் தான் நம்மளால என்ன செய்ய முடியும், அதுல இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். எனவே ஃபித்னா என்ற பாபு எப்படி வரும்ன்றது என்னது எங்களால தெரிய முடியாது. எதனால இந்த பொது அடிப்படைகளை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருவோம், தப்பிடுவோம்.